அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஆண்டாள் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏண்டா ஆண்டாளை வச்சு நமக்கு ஒரு வினா கேட்குறாங்க. ஸோ அதில் மிக முக்கியமாக நமக்கு எங்கே இருக்கிறது தான் அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாக்ஸு கொஸ்டினை தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்னா எல்லாருக்குமே தெரியும், 12 பேருங்க. ஸோ அந்த ஆழ்வார்கள்னால் யாருங்க? திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தியவர்கள் தான் ஆழ்வார்கள். சரியாங்க, பெருமாள்னு சொல்கிறோம்லங்க, அந்த திருமாலை வழிபட்டவர்களை நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? ஆழ்வார்கள்னு சொல்கிறோம். அந்த ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னா 12 பேர். அந்த 12 பேரில் ஒரே ஒரு பெண்ணு தான். அவங்க தான் யார் அப்படின்னா ஆண்டாள். அதனால தான் இந்த பகுதியில் கேள்வி போவாங்க. சரியாங்க. ஸோ அப்போ ஆண்டாள் மட்டும்தான் பெண்ணு. சரிங்களா. ஏன் இந்த ஆண்டாளை சிறப்பித்து எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து வந்த பூமாலையையும் சூட்டியதால். சரியாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இறைவனுக்கு பாமாலை சூட்டிடுறாங்க. அட் த சேம் டைம் தான் அணிஞ்சிருந்த மாலையை அந்த கடவுளுக்கு போடுறாங்க. சரியாங்க. அதனால் இந்த அம்மாவை சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அடிக்கடி கேட்ட வினாங்க. சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க? ஆண்டாள். அடுத்தது இந்த ஆண்டாளை நம்ம பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க. பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். சரியாங்க. அடுத்தது இந்த ஆழ்வார்கள் 12 பேர் இருக்காங்களங்க. இவங்க பாடிய மொத்த தொகுப்பு நம்ம 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க. ரொம்ப முக்கியமானது. ஆழ்வார்கள் அருளியது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லாட்டி ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறதுன்னு கேட்பாங்க. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2 தொகுதிகள் யாருடையது அப்படின்னா ஆண்டாளுடையது. எது அப்படின்னா திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும். சரியாங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் என்னதுங்க? 2 தொகுதிகள் ஆண்டாளுடையது. அடுத்தது நாச்சியார் திருமொழியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க? 143 பாடல்கள். அப்போ 143னா நம்மளுடைய இதில் 143னா ஐ லவ் யூன்னு சொல்லுவோம்லங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டாள்னா நாச்சியார் திருமொழி, அப்போ ஆண்டாளுக்கு ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. அப்போ 143. சரிங்களா. ஸோ அந்த மாதிரியானா இவங்க இறைவனுக்கு பாமாலையை சூட்டியதோடு தான் அணிந்திருந்த பூமாலையை மகிழ்வித்து அதை அணிஞ்சு மகிழ்விக்கிறாங்கள. ஸோ அதனால் இறைவனோட காதல் கொண்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாச்சியார் திருமொழியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 143 பாடல்கள் உள்ளன. சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.